இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீமான் வீட்டருகே தயார் நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரியாரிய அமைப்புகள் முற்றுகை போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரியார் குறித்த சீமானின் அநாகரிக பேச்சை கண்டித்து முற்றுகை போராட்டம் என்று இன்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சீமான் வீட்டருகே போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சீமான் வீட்டிற்கு செல்லும் பாதையில் தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். தற்பொழுது இன்று முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சீமானின் வீட்டருகே நிலைமை என்னவாக இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பெரியாரை குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய இல்லத்தை முற்றுகையிடுவதற்காக பெரியாருடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது அதிக அளவு கூடுவார்கள் என்பதன் காரணமாக சீமானுடைய இல்லத்திற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட காவலர்கள் அதிக அளவு தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் ஒளிப்பதிவாளர் சுபாஷ் அந்த காட்சிகளை காண்பிப்பார். குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் சீமானுடைய வீட்டுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு முன்னதாகவே 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இல்லத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 5 அரசு பேருந்துகள் இந்த இடத்துல நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியாரை பற்றி தொடர்ந்து இழிவாக பேசி வரக்கூடிய சீமானுடைய இல்லத்தை முற்றுகையிடுவதாக பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் சார்பாக இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரும் இன்றைய தினம் இந்த சீமானுடைய இல்லத்தை முற்றுகையிடக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். ஏற்கனவே சீமான் பெரியாரை பற்றி பேசியதற்கு இந்த மாதம் 9ஆம் தேதி சீமான் வீட்டை தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் முற்றுகையிட்டனர். அப்போதே சீமானுடைய ஆதரவாளர்களுக்கும் தந்தை பெரியார் திராவிட கழக ஆதரவாளருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டு நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளருடைய கார் கண்ணாடி என்பது உடைக்கப்பட்டது. தற்பொழுது இன்றைய தினமும் பெரியாருடைய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக சீமானுடைய இல்லம் முற்றுகையிடப்படும் என நேற்றைய தினமே அறிவிக்கப்பட்டது. காலை முதலே சீமானுடைய வீடு முற்றுகையிடப்படும் என்பதால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் காலை முதலே சீமான் இல்லம் வீட்டுக்கு முன்பாக குவிந்திருக்கிறார்கள். எந்தவித அசம்பாதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சீமானுடைய இல்லத்திற்கு முன்பு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னதாகவே 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என இது காலை வேலை பள்ளி கல்லூரிக்கு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது, பொதுமக்களுக்கு இந்த முற்றுகை போராட்டத்தில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் வீட்டுக்கு முன்னதாகவே தற்பொழுது அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு, மற்றொரு புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அங்கு இல்லத்திற்கு முன்பாக இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்போ எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவலர்கள் தற்பொழுது அதிக அளவு இந்த அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.